அதிமுக தனித்து போட்டின்னு அறிவித்து மனு தாக்கலே செஞ்சுட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பி போக கட்சிக்காரங்க சில பேர் அங்கங்கே சுயேட்சையாக மனு தாக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்களாம். சீட்டு கிடைக்காத தொண்டர்களாம் பேசிக்கிட்டாங்க. தலைவா, திமுகவில் வேட்பாளர் பட்டியல் வெளிவரும் முன்னாடியே மாநகராட்சி பதவிகளுக்கு சில பேர் மனு தாக்கல் செஞ்சாங்களாம். தஞ்சாவூர் மாநகர கவுன்சிலர் பதவி தொடங்கி மாவட்டம் ஒன்றிய அளவுலையும் தொடருதான் சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கும் முன்னாடி மாவட்ட அளவில் ஆலோசனை கூட்டத்தை முடிச்சுட்டு சென்னையிலையும் ஆலோசனை நடந்துச்சான். இடையில சில கட்சி தலைவர்கள் திமுக மூத்த தலைவர்களோட ஆலோசனை நடத்தினாங்களாம். சொல்லிக்கிட்டாங்க. நண்பா, முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல்ல காங்கிரஸ் கட்சிக்கு இத்தனை தொகுதி, முஸ்லீம் லீக் கட்சிக்கு இத்தனை தொகுதின்னு அறிவாலயத்துல பட்டியல் வெளியாக மனிதநேய மக்கள் கட்சியும் புதிய தமிழக கட்சியும் ஒதுங்கி இருக்கிறாங்களாம். பேசிக்கிட்டாங்கப்பா. மாநகராட்சி பதவிகளுக்கு காங்கிரஸுக்கு கொடுத்த இடங்களோட எண்ணிக்கை போதாதுன்னு கட்சிக்குள்ள அதிருப்தி நிலவுதான். நம்ம வெளியேறினா வெளியே தயாராக காத்திருக்கும் தமாக உள்ள வந்துடுவாங்களே, என்ன செய்யறதுன்னு காங்கிரஸ்ல ஒரே புலம்புலங்களா. நமக்கு என்னங்க தெரியும், வெளியே பேசிக்கிட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு 4 சீட்டு 3 சீட்டுன்னு திமுகவில் கூட்டணிக்காக பிரிச்சாங்களாம். மாவட்ட தலைவர்கள் விரும்புகிற ஆளு, மாநில தலைவர்கள் பரிந்துரை செய்கிற ஆளுன்னு பட்டியல் பெருசா இருக்குதான். அதனால யாருக்கு சீட்டு கொடுக்கறதுன்னு காங்கிரஸ் பெருங்குழப்பத்தில் இருக்கிறாங்களாமா. பேச்சா கிடக்குது. இன்னொரு பக்கம் தலைவா, நிர்வாக ரீதியா ஒவ்வொரு கட்சியோட மாவட்டங்களோட எண்ணிக்கையும் மாறுதான். திமுகவில் 2 மாவட்டம் இருக்கிற இடத்துல காங்கிரஸ் ஒரே மாவட்டமா இருக்குதா, காங்கிரஸ் 2 மாவட்டமா இருக்கிற இடத்துல திமுக ஒரே மாவட்டமா இருக்குதா. இதுவும் குழப்பத்துக்கு காரணமா பேசிக்கிட்டாங்க. நண்பா, மனிதநேய மக்கள் கட்சிக்கு நகராட்சி பேரூராட்சி கவுன்சிலர் கொடுக்குறேன்னு சொன்னாங்களாம். தலைவர் பதவிக்கு நோ சொல்லிட்டாங்களாம். புதிய தமிழகம் கட்சி ஒன்றிய சேர்மன் மாவட்ட சேர்மன் பதவியை எதிர்பார்க்குறாங்களாம். அதனால கூட்டணி இறுதியாகலையாம். பேசிக்கிட்டாங்கப்பா.